இங்கே நம்முடைய முதலமைச்சர் கடல் கடந்து சென்று அமெரிக்காவுக்கு செல்லலாம், ஏனைய நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான கோடி வெளிநாட்டு பெரும் நிறுவனங்களை கொண்டு வந்து முதலீடு செய்ய வைக்கலாம். ஆனால் அந்த முதலீடுகளுக்கு எல்லாம் சொந்தம் கொண்டாடுகின்ற வடநாட்டு பார்ப்பன பணியா கும்பல், மார்வாடி சேட்டு குஜராத்திகள், டாடா பிர்லாக்கள், அதானிகள், அம்பானிகள், இன்னைக்கு ஒசூரிலே தொடங்கி இருக்கிற டாடா நிறுவனத்தில் 10,000 பேரை பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்டிலிருந்து சிறப்பு ரயில்கள் மூலமாக கொண்டு வந்து பணியமர்த்தப்படுகிறான். கிருஷ்ணகிரியை ஒட்டி இருக்கிற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை, வேலை வாய்ப்பு உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகிறது. என் தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வங்கிகளாவது தமிழ் முகங்கள் தற்போது வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்களா? எங்கேயாவது ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகளிலே தமிழர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்களா? ஆனால் நாம் இங்கே வந்து எவ்வளவு இயற்கை இடர்களுக்கு முகம் கொடுத்து கடின உழைப்பு செலுத்தி நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வரிப்பணத்தில், நம்முடைய மண்ணில், தமிழர் நிலத்தில் தமிழர் அல்லாதவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையர்கள் கோல் வச்சுகிறார்கள்.